நம்மளோட பர்சனல் போட்டோஸ்லாம் நெட்ல அப்லோட் ஆயிருந்துச்சுன்னா, ஒருவேளை நீங்க லவ் பண்ணும்போது எடுத்த போட்டோஸ்லாம் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் நெட்ல அப்லோட் பண்ணிரும் அப்படின்னு மிரட்டுறாங்களா? சோ இந்த மாதிரி ஏதாவது பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் நான் உங்களுக்காக சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும். ரிவர்ஸ் இமேஜ் கூகுள் சர்ச் அதுல போயிட்டு எந்த போட்டோ உங்களுக்கு டவுட்டா இருக்கோ அதை அப்லோட் பண்ணுங்க. இல்ல உங்க ஃபேஸ் ரெகனைஸ் ஆகுற மாதிரி ஏதோ ஒரு போட்டோ அப்லோட் பண்ணுங்க. ஒருவேளை அது ரிலேட்டடா ஏதாவது போட்டோ இருந்தா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துரும். அதை நீங்க வந்து அந்த வெப்சைட்டுக்கு வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பி அதை டேக் டவுன் பண்ணலாம். அப்புறம் கூகுள்ல போயிட்டு டிஎம்சிஏ ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை நீங்க ப்ராப்பரா ஃபில் பண்ணி உங்களோட போட்டோஸோ வீடியோஸோ வெப்சைட்ல இருந்து அதை ஈஸியா ரிமூவ் பண்ணலாம். ஒருவேளை ஏதாவது பான் வெப்சைட்ல போட்டோஸோ வீடியோஸோ அப்லோட் ஆயிருந்தாலோ, ஒருவேளை டீப் ஃபேஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தாலோ அதுல கண்டென்ட் ரிமூவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு அதை ஈஸியா ரிமூவல் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி முக்கியமா என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிக்கிட்டா மறக்காம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சைபர் கிரைம்கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இதை வந்து மூவ் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு டைம் நம்ம போன்குள்ள வந்துருச்சுன்னா அது சேஃப் இல்ல எதுவா இருந்தாலும்.